அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் எவ்ரிஒன். இன்றைக்கி நான் செஞ்சு காட்ட போகிற ரெசிபி வந்து மில்லட் நூடுல்ஸ். நம்ம ரெடிமேட் மில்லட் நூடுல்ஸ் வந்து நம்ம பாக்கெட்டில் உள்ளதை வந்து நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி நல்லா வந்து நம்ம கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ வந்து நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்துக்கறமா நான் இந்த விக்கீஸ் பிராண்டில் உள்ள மில்லட் நூடுல்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். இப்போ நமக்கு இந்த மில்லட் நூடுல்ஸ் வந்து பேக்கெட்டில் வந்து எவ்வளோ நேரம் வேக வைக்கிறதுக்கு டைமிங் கொடுத்துருக்காங்களோ அவ்வளோ நேரம் வந்து நம்ம வேக வச்சுருக்கலாம். மேக்ஸிமம் வந்து இதுக்கு வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து வேக வைக்க சொல்லியிருந்தாங்க. நான் 2 பேக்கெட் நூடுல்ஸ் வந்து நான் சேர்த்துருக்கேன். பொதுவாக நம்ம சாதா நூடுல்ஸை விட மில்லட் நூடுல்ஸுங்கிறதுனால நமக்கு வேக வந்து நமக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் இந்த மாதிரி நம்ம வெந்நீர் நல்லா கொதிக்கும் பொழுது நம்ம உப்பு அப்புறம் வந்து இந்த நூடுல்ஸும் சேர்த்து நல்லா வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். 10 மினிட்ஸ் வந்து நல்லா வந்து நூடுல்ஸ் வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு நம்ம வந்து நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஒரு வடிகட்டியில் வந்து நம்ம சேர்க்கும் பொழுது நம்ம கொஞ்சம் எண்ணெய் சேர்த்தோன்னா நமக்கு வந்து அந்த நூடுல்ஸ் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். நம்ம நூடுல்ஸை வேக வைக்கும் போது அந்த தண்ணியிலேயே நம்ம வந்து எண்ணெய் சேர்த்துக்கிட்டோம்னாலும் நமக்கு வந்து நூடுல்ஸ் வந்து ஒட்டாமல் வரும். இப்போ வந்து அதே சட்டியில் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து ஒரு பெரிய பல்லாரி வந்து சின்னதாக சாப் பண்ணி நான் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா நான் வெட்டி வச்சுருந்த கேப்சிகம், கேரட், அப்புறம் வந்து முட்டைக்கோஸ் இது எல்லாத்தையும் வந்து நல்லா வந்து நீளமாக நான் தின்னாக வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் சேர்த்து நல்லா வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். காய்கறி ஓரளவு கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறமா 2 பேக்கெட் நூடுல்ஸ்க்குள்ள மசாலா வந்து நான் 2 பேக்கெட் வந்து நான் சேர்த்துருக்குறேன். 2 பேக்கெட் மசாலாவையும் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வந்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சோயா சாஸ் சேர்த்துருக்கேன். அப்புறமா ஒரு 2 முட்டை வந்து உடச்சி சேர்த்துருக்கேன். நமக்கு எத்தனை முட்டை வேணுமோ அந்தளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 முட்டை சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு அந்த முட்டை கொஞ்சம் வேகிற வரைக்கும் நம்ம வந்து வதக்கி விட்டுக்கலாம். முட்டை நல்லா குக் ஆகணும். அது வரைக்கும் நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வந்து முட்டையை வந்து குக் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம சேர்த்துருக்க மசாலாலேயே வந்து நமக்கு வந்து உப்பு, காரம் எல்லாம் இருக்கும். நம்ம தேவைப்பட்டால் வந்து உப்பு வந்து நம்ம கடைசியில் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து டொமேட்டோ சாஸ் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து அதையும் நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம வேக வச்சு வடித்து வச்சுருந்த அந்த நூடுல்ஸையும் சேர்த்து நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நூடுல்ஸ் நமக்கு உடையாமல் மிக்ஸ் பண்ணால் கொஞ்சம் மெதுவாக இந்த மாதிரி நம்ம அடியிலேருந்து பிரட்டி விட்டுனா நூடுல்ஸ் நல்லா உடையாமல் நமக்கு வந்து நீளமாக வரும். அந்த மசாலா நல்லா கோட் ஆகிற வரைக்கும் எல்லா சைடும் நம்ம வந்து நூடுல்ஸை வந்து நல்லா வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம லேசாக வந்து நம்ம கொஞ்சம் வந்து ஆயில் சேர்த்துக்கலாம். நமக்கு ரொம்ப ட்ரை ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம லேசாக எண்ணெய் சேர்த்து நல்லா வந்து நம்ம எல்லா சைடும் நம்ம பிரட்டி விட்டுக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ணும் பொழுது நம்ம லோ டு ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி எல்லா சைடும் அந்த மசாலா நல்லா கோட் ஆனதுடனே நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வந்து நமக்கு தண்ணி இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம லேசாக வந்து நம்ம ஒரு நிமிஷம் மூடி போட்டு சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ஒரு சூப்பர் டேஸ்டியான மில்லட் நூடுல்ஸ் வந்து நமக்கு ரெடி ஆகிட்டு. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எப்பொழுதும் நம்ம ஒரே மாதிரி நூடுல்ஸ் பண்ணாமல் நம்ம இந்த மாதிரி பண்ணி கொடுத்தோன்னா நம்ம பிள்ளைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கிட்ட இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணி வைங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.